ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அட்டகாசமாட்டு ஒரு சிங்கிள் கிளிக்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே MP3 ஃபைலா வந்து ஈஸியா மாத்திக்கிட முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட்வேர்ல எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்துருக்கு. அதை பத்தி டீடைல்டா இந்த வீடியோல சூப்பரா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஓபன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கன்வெர்ட், அடுத்து மியூசிக் எடிட் டூல் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 ஆப்ஷன்ஸ் வந்து மேலே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து வீடியோ டு MP3 ஃபைலா வந்து கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த சூப்பரா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் பாத்தீங்கன்னா, இந்த நீங்க வெளியில இருந்து ஃபைல்ஸ் அப்படியே ட்ராக் பண்ணி கூட இங்க விட்டுக்கலாம். இப்போ நான் இதை வந்து டபுள் கிளிக் பண்றேன், ஃபைலுக்குள்ள போயிடும். ஸோ நம்ம இப்போ வந்து இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த 10 வீடியோ சாங்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே நமக்கு அங்கே இருக்கக்கூடிய வீடியோ சாங்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வந்து காப்பி ஆகிடும். ஸோ உடனே வந்து காப்பி ஆகிடும், ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே நமக்கு காப்பி ஆகிடுச்சு. இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆல் டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து கிளிக் பண்ணிட்டு ஆடியோ அப்படின்னு இருக்கிறத வச்சுட்டு ஹை குவாலிட்டி MP3 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அப்படி இல்லை வேற ஒரு சில சாங்ஸ் வந்து ஒரு சில வீடியோ சாங்ஸ் வந்து வேற குவாலிட்டியில் வந்து வேற ஃபைலில் நம்ம கன்வெர்ட் பண்ணனாலும் நம்ம இதில் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஒரே மாதிரி MP3 நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ எல்லாமே கிளியராக வந்து நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே கன்வெர்ட் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, இதை ஒரு சிங்கிள் கிளிக் மட்டும் பண்ணுங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ண உடனே நமக்கு இருக்கக்கூடிய வீடியோ ஃபைல்ஸ் எல்லாமே ஈஸியா ரொம்ப ஸ்பீடாவே நமக்கு வந்து MP3 ஃபைலா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோஸ் எல்லாமே எவ்வளவு ஸ்பீடா வந்து MP3 ஃபைல் கன்வெர்ட் ஆகிருக்குன்னு அப்படின்னு தெரியும். இப்போ இதுல வந்து நான் 10 வீடியோ சாங்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்க இதுல வந்து 50 வீடியோ சாங்ஸ் வேணாலும் ஒரே டைம்ல வந்து MP3 ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது இப்போ சீக்கிரமாவே நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபுல்லாவே நமக்கு கன்வெர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ மேல வந்து இந்த கன்வெர்டட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா நமக்கு கன்வெர்ட் ஆன எல்லா MP3 ஃபைல்ஸாவே இங்க வந்து வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம எங்க இருக்கு அப்படின்னு பாக்கணும்னா, இந்த பாருங்க இதுல வந்து ஃபோல்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓப்பன் ஃபோல்டர். இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சிஸ்டத்துக்குள்ள போயிடும், எங்க இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். தனியாவே ஃபோல்டர் வைஸாவே கிரியேட் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இதுல வந்து அந்த 10 வீடியோ சாங்குமே அப்படியே MP3 ஃபைலா வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே கிளியரா நம்ம டைரக்டா போய் பார்த்துடலாம். மைக் பிசில போயிட்டு நான் ஈல போய் இங்க வந்து ஹிட்பா வீடியோ கன்வெர்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஃபோல்டர் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டாச்சுன்னா கன்வெர்டட், டவுன்லோட், எடிட்டட், டூல் பாக்ஸ் அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து கன்வெர்டட் ஓபன் பண்ணிட்டோம்னா இதுல வந்து நம்ம எடிட் பண்ண எல்லா MP3 ஃபைல் எல்லாமே இதுல வந்து வந்துடும். அண்ட் அதுக்கு அப்புறமா வேற ஒரு முக்கியமான ஆப்ஷன்ஸ் வந்து இதுல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கன்வெர்ட்ல போயிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம். ஸோ இதை வந்து எடிட்டும் பண்ணிக்கிட முடியும். இப்போ இதுல வந்து ஆட் டு எடிட் லிஸ்ட் அப்படிங்கிற இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட், இந்த ஆடியோ ஃபைலை எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் வரும். ஸோ அதுவும் நீங்க வந்து பிடிச்ச மாதிரி நீங்க எடிட் பண்ணிக்கிட முடியும். இப்போ அதை கிளிக் பண்றோம் பாருங்க, கிளிக் பண்ண உடனே இப்போ வந்து எஸ் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்தது உடனே இந்த இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்படியே வந்து இந்த ஆடியோல போய் MP3 செட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேற ஃபைலை வந்து கன்வெர்ட் ஆயிடும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய இந்த கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டா நமக்கு அந்த எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து இங்க வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இதுல வந்து எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து கர்சரை வச்சுட்டு அப்படியே இருக்குல இந்த கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கட் ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வச்சுட்டு இதை கட் பண்ணா மறுபடியும் இது கட் ஆயிடும். இப்போ சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் வந்து டெலிட் பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க டெலிட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த போர்ஷன் டெலிட் ஆயிடும். அண்ட் கடைசி வந்து நம்ம மெர்ஜ் இன்டு ஒன் ஃபைல் இந்த கீழே இருக்கு பாருங்க, கன்ஃபார்ம் கொடுத்தாச்சுன்னா, இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே பாருங்க இப்போ எக்ஸ்போர்ட் இருக்கும், இந்த எக்ஸ்போர்ட்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தாச்சுனாலே நமக்கு வந்து அந்த கட் பண்ண ஆடியோ தவிர்த்து மீதி எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரே சாங்கா நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்கிட முடியும். இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன், அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயுமே கொடுத்து வச்சிருக்கேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் வந்து வரும். இதுல வந்து கீழே பாத்தீங்கன்னா ட்ரை இட் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து நம்மளோட கம்ப்யூட்டர் வந்து விண்டோஸா இருந்தா இந்த விண்டோஸை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேக் ஓஎஸ்னா மேக் ஓஎஸ்க்குமே இதுல வந்து சப்போர்ட்டபிள் இருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து இதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். இப்போ நான் வந்து விண்டோஸ் இருக்கு, விண்டோஸ்ல இருந்து ட்ரை இட் ஃப்ரீ அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து மேல டவுன்லோட் ஆயிடும். இந்த இருக்கும் பாருங்க, இது மாதிரி டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இதை வந்து ட்ரையல் வெர்ஷன் நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இது வந்து நீங்க பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த சாஃப்ட்வேர் சம்பந்தமா ஏதாவது டீடைல்ஸ் அண்ட் கிளியரன்ஸ் தேவைப்படுனா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். மேலும் அடுத்தடுத்த புதிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்கள் சந்திப்போம். மதுரைக்கு கூட இந்த உங்கள் ஆச்சின். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.